சேர்ந்து சிறைச்சாலையில இருக்கிறவங்கள வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்லி சிறைச்சாலைக்கு என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. சிறைச்சாலைக்கு அனுப்பி போய் பார்த்தா 5:19 வாசிங்க மறுபடியும். 5:23 சாரி 5:23. பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை என்ன பட்டிருக்கிறது? பூட்டப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சீங்களா? ஆண்டவர் உள்ள இருக்கிற அப்போஸ்தலரை வெளியே கொண்டு வர ஆண்டவர் என்ன செய்யறாரு? திறக்கிறாரு. திறந்த அப்போஸ்தலரை வெளியே வந்தோடனே இங்க எப்படி ஆகுது? பாத்திரமா பூட்டுறாரு. அல்லேலூயா. அதனாலதான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். அவர் எதை திறக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாக எது அடைப்பட்டிருந்தாலும் அதை திறக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அடைச்சவனுக்கு அது எப்படி இருக்கும்? அடைக்கப்பட்டதாகவே தெரியும். அல்லேலூயா. நமக்கு தான் தெரியாது திறந்திருக்குன்னு. புரியுதா சொல்றது? ஆமா, அடைச்ச பார்த்தா அடைச்ச மாதிரியே தான் இருக்கும். ஆனா அடைக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் திறந்தாச்சு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இன்றைக்கு திறக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல விடாதபடிக்கு, ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேராதபடிக்கு, ஆண்டுடைய காரியங்களை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த அடைக்கப்பட்ட அந்த வாசலை, அந்த கதவை ஆண்டவர் திறக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். 20வது வசனம் வாசிங்க. 5:20. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்குது. இந்த ஜீவ வார்த்தையை சொல்றது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்குது. நாம் அந்த கடமையிலிருந்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? தவறக்கூடாது. எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரிடத்திலும் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். ஜீவ வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜீவ வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய நாமம் இன்னும் அதிகமா என்ன செய்யும்? மகிமைப்படுகிறதா இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தோம், பேதுரு எல்லாரும் எதிர்த்து இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரைய மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் 3 முறை என்ன செய்தார்? மறுதலித்தார். இன்றைக்கு எல்லாரும் பண்ணலனாலும் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி நாம் மாம்சத்திலே எந்த காரியத்தை எடுத்தாலும் மாம்சத்தினால நாம் செய்ய முடியாது, ஆவியினாலே செய்ய முடியும். ஆண்டவரே உம்மால் கூட ஆண்டவரே என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நாம் அவரிடத்திலே அறிக்கை பண்ணி விசுவாசிப்பது அது நல்லதாய் முடியும். ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னால் அல்ல உம்மால் முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது நிச்சயமாக செய்வார். என்ன செய்வார்? நாம் சத்தியத்தை சொல்லும்படிக்கு, வார்த்தைகளை சொல்லும்படிக்கு, அநேக காரியங்களை செய்யும்படிக்கு அவர் வாசலை என்ன செய்வார்? திறப்பார். இந்த வாசலை நான் திறந்துருவேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியும். இந்த வாசலை நான் என்ன செஞ்சிருவேன்? திறந்துருவேன். நான் போய் என்ன செஞ்சிருவேன்? சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற முடிவுகள், நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன்னு சொல்லி நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அது சரியா என்ன செய்யாது? இருக்காது. ஆண்டவரே இதை நீ பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? திறக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்வார்? திறப்பார். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரிடத்துல எவ்வளோ காரியங்களை கேட்கிறார். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது யோவான் அவருடைய மார்பில சாய்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மார்பில யார் சாய்ந்திருக்கிறார்? அன்பின் சீசனாகிய யோவான் சாய்ந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் இப்ப அப்பம் சாப்பிடுகிற உங்களில் ஒருவனை என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பேதுரு என்ன செய்யறாரு தெரியுமா? இப்படி கண்ணை காட்டுறாரு. எப்படி? கேளு. பேதுரு யோவானிடத்துல என்ன சொல்றாரு? கேளு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இவர் கேட்டா வயிறுன்னு தெரியும். அல்லேலூயா. இவர் கேட்டாருன்னா என்ன செய்யறாரு தெரியும் அவருக்கு. பின்னாடி சொல்றேன் எப்படின்னா, இவர் என்ன செய்யறாரு? யாரும் கேளு, அது யாரும் கேளு. இவருக்கு ஆர்வம் எதா இருந்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி என்ன செய்யணும்? முந்திரதுல யாரு? பேதுரு ஒரு எப்படி செய்வார்? முந்துவார். எதா இருந்தாலும் முந்தி பேசுறது, முந்தி சொல்றது எல்லாத்துலயும்
அப்படி ஒரு ஆர்வமான ஒரு சீசன். ஹalleluya. பிரயாசப்படுகிற சீசன். யாரு முந்திக்குவாங்கன்னா பிரயாசப்படுறவங்க தான் முந்திக்குவாங்க. ஹalleluya. பிரயாசம் இருந்தா அந்த முந்திக்கிறது வரும். பிரயாசம். இந்த பிரயாசப்பட்டது பேதுரு பிரயாசப்படுகிறார். இப்போ கேக்குறாரு யோவான் இடத்துல கேள்வி யாரு? அப்போ ஆண்டவர் சொல்கிற யோவான்கிட்ட, நான் இந்த துணிக்கை யார்கிட்ட கொடுக்கறனோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் யூதாஸ் இடத்துல என்ன செய்கிறாரு கொடுக்கிறார். அப்ப யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க புரிந்து கொள்கிறார். யூதாஸ் இடத்துல கொடுக்கிறார். இதே காரியத்தை அவர் வைத்துக் கொண்டு இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவும் பேதுரும் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் கேட்கிறாரு, ஆண்டவரே யோவானுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் இந்த மாதிரி பயன்படுத்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேதுரு கேட்கிறாரு, அவனுக்கு என்ன, நான் வருமானும் அவன் இருக்கு எனக்கு சித்தமானா, உனக்கு என்ன, அவன் வேலையை பார்த்துக்கணும். நான் சொல்லல, அவன் வேலையை பார்த்துக்கணும், உனக்கு என்னன்னு கேட்கிறார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, உனக்குரிய காரியத்தை கேளு அப்படிங்கிறார். நான் சொல்லுகிற ஜெபத்தை குறிச்சு இல்ல, ஜெபத்துல எல்லாருக்குரிய காரியத்தை கேட்கிறோம். ஆனா நமக்குரிய காரியத்தை கேட்பதிலே நாம் ஞானவான்களாக இருக்க வேண்டும். இந்த பேதுரு என்ன செய்கிறாரு, தனக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தின உடனே யோவானுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறார். உடன் இருக்கிற அவனுடைய விஷயத்துல என்ன செய்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவன் காரியத்தை உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அநேகருடைய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, தலைப்படக்கூடாது. நம்முடைய காரியங்கள்ல நாம் நேர்த்தியாய் செயல்பட வேண்டும். அது நன்மையாய் முடியும். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள்ல நாம் என்ன செய்யணும், நேர்த்தியாய் நடந்து செல்ல வேண்டும். இந்த பாதையை ஆண்டவரே தருவார். இந்த வாசல் ஆண்டவர் என்ன செய்வார், திறந்து கொடுப்பார். வாழ்க்கையில, சபையில, குடும்பத்துல, வேலையில, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கணும். ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்கன்னா 4 பேர் ஓடுவாங்க. 4 பேருக்கு ஒவ்வொரு 4 ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல தான் என்ன செய்யணும், ஓடணும். இவர் அந்த ட்ராக்ல போனாருன்னா என்ன செய்யாது, இவர் முன்னாடியே ஓடுனாலும் செல்லாது. இவருக்குரிய அந்த பாதையில தான் என்ன செய்யணும், ஓடணும். அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருப்பார். ஒருவருடைய கண்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார், இன்னொருடைய கண்களை சேருண்டாக்கி பூசி சுகப்படுத்துகிறார். ஹalleluya. அப்போ ஒருவனை எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையினாலே சுகப்படுத்துகிறார். ஒருவனை போய் தொட்டு எழுப்புகிறார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருப்பார். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். அவர் மாதிரியே அவர் மாதிரியே இவர் செய்யணும் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருப்பார். அதனால நீங்க விசேஷித்தமானவர்கள், நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் விசேஷித்தவர்கள். இப்ப 2 காரியம் பார்த்திருக்கிறோம். ஜீவ வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும், சொல்லணும். சொல்ல விடாதபடிக்கு, சொல்றது மாத்திரம் இல்ல, கேட்கிறதும் கூட, கேட்க விடாதபடிக்கு, சொல்ல விடாதபடிக்கு, ஆண்டவரோடு கூட நெருங்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்மளால திறக்கவே முடியாது. ஹalleluya. ஆண்டவர் திறக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு அப்பேற்பட்ட வாசல், எப்பேற்பட்ட வாசலா இருந்தாலும் சரி, ஆண்டவர் திறக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் திறந்து, அவர் நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதனாலதான் திறக்கிறார். இப்போ இந்த அப்போஸ்தலர்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அதனாலதான் என்ன செய்கிறார், வாசலை திறக்கிறாரு. இன்றைக்கு உங்களை என்னை குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறதுனால உங்களுக்காக எனக்காக அடைக்கப்பட்ட வாசலை ஆண்டவர் திறக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் மறுபடியும் பார்க்கிறாங்க, வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனா விஷயம் கேள்விப்படுறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, எவ்வளவுல இருந்து பிரசவம் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. உடனே அவங்க போக முடியல. போனா என்ன ஆயிரும், இங்க ஜனக்கூட்டம் மிகுதியா இருக்குது, நம்மள என்ன செஞ்சிருவாங்க, அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகல. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் வந்தாலும் காரியம் மாறுதலாய் முடிய செய்கிறவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹalleluya. ஆமா, நீ நினைக்கிறது நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. இது யாருக்குமே பிடிக்காது. என்னையா பிரசங்கம் பண்ற, நினைக்கிறது நடக்காது. ஆமா, நினைக்கிறது நடக்காது. இது அனைவரும் பிடிக்காத வார்த்தை, நினைக்கிறது நடக்காது. நினைக்கிறது நடக்கணும்னா நாங்க இங்கேயே வர்றோம் அப்படின்னு சொல்லி.
ஆலயத்துக்கு வரதே நினைக்கிறதா நடக்கணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ ஒருத்தரை டிக்கு போட்டாரோ அப்ப அவன் நினைச்சதெல்லாம் நடக்காது, அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலையோ அப்போ புரிஞ்சுக்கணும், அவர் நினைச்சதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. அல்லேலூயா. அவர் கொடுக்கணும்னு நினைச்சதுதான் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் முன் குறித்தவர்களை அவர் தான் என்ன செய்வாரு, நடத்துவார். அவர் உருவாக்கினவர்களை அவரே நடத்துவார். இதுவரையில் தாங்கினவர் இனிமேலும் தாக்குகிறவராக இருக்கிறார். இப்ப பேதுருவை குறித்து நாம் பார்த்தோம். பேதுருடைய மரணம் எல்லாருக்கும் தெரியும். அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் பேர் சொல்லுகிறார்கள். பேதுரு மரித்து போனதை குறித்து அநேக விதமாய் சொல்லுகிறார்கள். கடைசியில் எந்த மனுஷன் என்ன செய்வான், மரித்துதான். இப்போ இந்த பேதுரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார், எல்லாரும் விரல் அடைத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அதே வார்த்தைகள் நிமித்தமாக மரிக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை விட்டு பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மரிக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பின்னாடி போக மாட்டேன். இன்றைக்கு நம்மள அநேகர் என்ன செய்வோம், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் வேதம் வாசிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானத்தை பிசாசானவன் எந்த வகையினாலும் என்ன செய்வான், குலைப்பான். எந்த வகையினாலும் அதை குலைப்பதற்கு அவன் அநேக கிரியைகளை செய்வான். அதற்காக நாம் விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 21:21 வாசிக்க வேண்டிய குறிச்சு வச்சுக்கோங்க. அவர் என்னை எப்படி அனுப்புனாரோ அதே போல நான் உங்களை அனுப்புறேன் அப்படிங்கிறார். நான் உங்களை அனுப்புறேன் அப்படிங்கிறார். நம்மளை அனுப்புறது ஆண்டவர். நம்மளை வாழ செய்கிறவர் அவர், பிறக்க செய்தவர் வாழ செய்வார். அவர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு சீசனை குறித்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம். தோமா. பேதுருவை குறித்து அநேக வார்த்தைகளை எடுக்கலாம். நமக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், எல்லாரும் பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்துல நாம் இதா இருக்கிறோமோ அதிலே ஒரு இடர்கள் வருவதற்கான அநேக வாய்ப்புகள் உண்டு, மறுதளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல கவனிங்க, இதான் பாயிண்ட். மறுதளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு மனுஷனுக்கும் மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். மறுதளிக்கிறது பாத்தீங்களா, பேதுரு என்ன செய்கிறார், மறுதளிக்கிறார். இந்த மறுதளிக்கிற சூழ்நிலை எப்ப வரும், யாருக்கு வரும்னா தேவனுக்கு வைராக்கியமாய் எழுப்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வரும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுப்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செய்யும், வரும். சூழ்நிலைகள் வரும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, தேவனை மறுதளிக்கிறவர்களாக அல்ல, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாட்களில் நம்மோடு கூட இணைப்படுகிறார். இதே தோமாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 11:16. அப்பொழுது பிலிப்பு எனப்பட்ட தோமா என்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். சொன்னது யாரு, தோமா. தோமா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது வாங்க எந்திரிச்சு கிளம்புவோம், நேரம் வந்துருச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், மரிக்க போகிறேன், அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆம் நாள் எழுந்திருப்பேன், கலிலேயாவுக்கு போவேன் உங்களுக்கு முன்பாகன்னு சொல்லி கிளம்பும் பொழுது இப்ப தோமாவும் சொல்லுகிறார் வாங்க. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். இந்த வார்த்தையை அறிக்கப்பட்டது யாரு, தோமா. அவரோடு கூட சாகிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம் வாங்க. அவரோடு கூட சேர்ந்து சாகிறதுக்கு கூட நான் தயார். கர்த்தருக்காக சாகிறதுக்கு எத்தனை பேர் தயார்? அல்லேலூயா. என்ன கை ஒரு கைங்க, அல்லேலூயா. கர்த்தர் வாழுவோம்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்ண சாவுவான், கர்த்தருக்காக சாவு அப்படிங்கிறார். ஆண்டு சொல்லுகிறார், தன் ஜீவனை இழக்கிறவன்
ரட்சித்துக் கொள்வான். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஹalleluya. யாரெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறானோ அவெல்லாம் எரிஞ்ச மாட்டான், வாழ முடியாதுங்கிறார் ஆண்டவர். யாரெல்லாம் சாகணும்னு ஆசைப்படுறானோ அவங்க வாழ வைப்பேங்கிறார் ஆண்டவர். ஹalleluya. சாகணும் யாருக்கு வச்சாகும்? கர்த்தருக்கா. ஹalleluya. சரீர சாகணும், சுய சாகணும், உலக பிரகாரமான காரியங்கள் சாகணும் ஆண்டவர் விரும்புகிறார். நீ சாகணும்னு அவருடைய விருப்பம் கிடையாது. வாழ வைக்கிற தேவன். ஹalleluya. ஒரு மனுஷனை சாக விரும்பாத தேவன், எந்த மனுஷனும் கெட்டு போவதை விரும்பாத ஒரு தேவன், எல்லாரையும் வாழ வைக்கிற ஒரு தேவன் சொல்லுகிறார். உலக பிரகாரமான காரியங்கள் என்ன செய்யணும்? சாகணும். பாவம் என்ன செய்யணும்? சாகணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப தோமா சொல்ற வார்த்தை, அவரோடு கூட போய் நம்மளும் சாவோம் வாங்க, சேர்க்கிற நிலைமை வந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லுங்க. அதே தோமா யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. 25 முதல் வாசிங்க. 20ஆம் அதிகாரம் யோவான் 25. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அவன் அவருடைய கைகளில் காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய என்ன மாட்டேன்? எத மாட்டாரு? விசுவாசிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். யார் சொல்லுகிறா? தோமா சொல்லுகிறா. நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் முன்பாகவே என்ன செய்திருக்கிறார்? இதை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து முன்பாகவே அறிவித்திருக்கிறார். ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். இங்க ஒரு மறுதலிப்பை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இது ஒரு விதமான மறுதலிப்பு. விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது என்னதே? ஒரு விதமான மறுதலிப்பு. நான் நம்ப மாட்டேன். அத்தனை சிசுகள் சொல்றாங்க. 11 கூட இருக்கிற அத்தனை பேரும் 10 பேரும் சொல்லுகிறதே என்ன செய்யறாரு? கேட்டும் நான் நம்ப மாட்டேன், நான் ஒரு விழாவில கையை போட்டாதான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன்னு சொல்லி மறுதலிக்கிறார். இந்த தோமாவுடைய முதல் ஸ்டேட்மெண்ட் நம்ம வாசிச்சோம் 16வது அதிகாரத்துல 16வது வசனத்துல, மரிக்கும்படி போவோம், அவருக்காக சாகும்படி போவோம் சொன்ன அந்த தோமா அவரையே நம்ப மாட்டேங்கிறார். அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். 26 மறுபடியும் சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி உன் விரலை எங்கே நீட்டி என் கைகளை பார், கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரு விசுவாசி? கை தூக்குங்க. யார் யார் அவிசுவாசி? விசுவாசி ஒருத்தர் இல்லைங்க. இப்ப அவிசுவாசின்னு யார் ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அவிசுவாசின்னு யார் ஆண்டவர் சொல்லுகிறார்னா, இப்ப தோமா சொல்லுற ஸ்டேட்மெண்ட், அவரை நான் என்ன செய்யணும்? கையை விழாவில போட்டு பார்த்து தொட்டு அப்போதான் நான் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன்னு சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தையை கேட்க நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், இது நடந்தாதான், எது நடந்தா? இது நடந்தாதான் நான் என்ன செய்வேன்? அவரை விசுவாசிப்பேன். இது நடக்கலன்னா விசுவாசிக்க மாட்டேங்கிறது அநேகருடைய ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள ஒவ்வொருவரையும் தான் சொல்றாரு, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இது நடந்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா நீ சரியான விசுவாசி அல்ல. இது நடக்கிறதுனால நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா தான் நீ விசுவாசி. நான் சொல்லுறேன். ஹல்லேலூயா. எதுவுமே நடக்காதப்ப விசுவாசிக்கிற பாரு, நீ தான் விசுவாசி. எல்லாம் நடக்கிறப்ப விசுவாசிக்கிறதே விசுவாசி அல்ல.
ஹalleluya. எல்லாம் நடக்கிறப்ப விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறவன் ஒரு நாள் அவிசுவாசியாய் மாற வாய்ப்பு உண்டு. எதுவுமே நடக்காதப்ப விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறவன் ஒரு நாள் அவிசுவாசியாய் மாற வாய்ப்பில்லை. ஹalleluya. எதுவுமே நடக்கலனால ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹalleluya. இந்த வாழ்க்கையில எதுவும் நடக்காம இருக்கலாம், இந்த சரீரத்துல எதுவும் நடக்காம இருக்கலாம், எதுவுமே நடக்கலனாலும் அவர் நான் விசுவாசிப்பேன். ஹalleluya. இது ஒரு காரியம். இந்த பக்கம் இங்க எதுவுமே நடக்கலனாலும், என் சரீரத்துல எது நடக்கலனாலும், என் வாழ்க்கையில எது நடக்கலனாலும், என் பிள்ளைக்கு எது நடக்கலனாலும், என் குடும்பத்துல எது நடக்கலனாலும் அவர் மேல நான் விசுவாசமா இருப்பேன் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எது நடந்தாலும், ஹalleluya, என் சரீரத்துல எது நடந்தாலும், என் வாழ்க்கையில எது நடந்தாலும், என் குடும்பத்துல எது நடந்தாலும், என் பிள்ளைக்கு எது நடந்தாலும், எல்லாவற்றையும் எது நடந்தாலும் அவரையே விசுவாசிப்பேன். ஹalleluya. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாறாக அவர் பண்ணாதான், அவர் செஞ்சாதான், அவர் தொட்டாதான், அவர் விடுதலை கொடுத்தாதான், அவரை எழுப்பினாதான் அப்பதான் அவர் விசுவாசிப்பேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். தோமாவை பார்த்து அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாகிறேன். இன்றைக்கு அவர் செஞ்சாதான் அவரை விசுவாசிப்பேன், அவர் செஞ்சாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல அது நடக்கிற வரையிலும் காத்திருப்பது நல்லது. ஆனால் அது விசுவாசத்தோடு காத்திருக்கிறமே தவிர விசுவாசமே அது நடந்தாதான் அப்படிங்கிறதுல ஆண்டவருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. இது நடந்தாதான் நான் ஒரு சகோதரி இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, இது நடந்தா நான் என்ன செய்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், இது நடந்தா நான் இயேசுவை என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அது அவிசுவாசமான வார்த்தை. எப்பொழுதுமே விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம், விசுவாசிக்கிறவன் தான் எல்லாம் கூடும். ஆரம்ப வார்த்தை என்ன இருக்குது, நடந்தால். தால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகலாம் ஆகாமே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரால் எல்லாம் ஆகும். ஆம் என்றும் ஆமே என்றும் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹalleluya. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இப்போ இதை இன்னும் நல்லா கவனிங்க. இதோட நம்ம ஒழிக்க போகிறோம். முதல் பேதுருவை குறித்து பார்த்தோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவரை எப்படி மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு, மறுதளிச்சாரு, மறுபடியும் எப்படி மாறிட்டாரு சொல்லி. இப்போ தோமாவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அவரோடு கூட சாகருக்கு தயார்னு சொன்ன தோமா என்ன செய்யல, நம்பாத ஒரு சூழ்நிலை, அவிசுவாசியாய் மாறுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்னைக்கு அவருக்காக சாக கூட தயார், இன்றைக்கு ஆண்டவருக்காக இதையும் செய்ய நான் தயார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மறுதளிக்கிற நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், உருவாகலாம். எல்லாரும் கூட இருக்கலாம் சொல்லுவான், ஆனா நான் நம்ப மாட்டேன். கூட இருக்கவங்க சொல்லுவான், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறார். ஹalleluya. இன்றைக்கு சந்தேகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது, 24வது வசனம் வாசிங்க. 20-24. இயேசு வந்தபோது எங்க வந்தாரு, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள. இன்னொரு காரியம் வாசிங்க. பேதுரு சிறைச்சாலை அடைக்கும் போது கதவுல என்ன பட்டது, திறக்கப்பட்டது, மறுபடியும் பூட்டப்பட்டது. திறக்கவும் அவரால் முடியும், பூட்டமும் அவரால் முடியும், பூட்டப்பட்ட அறைக்குள்ள வரவும் அவரால் முடியும். ஹalleluya. உங்களுக்கு பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வரவும் அவரால் முடியும். ஹalleluya. இன்னைக்கு எப்பேற்பட்ட பூட்டப்பட்ட இடத்துல பயந்து கொண்டு இருந்தாலும் சரி, பயந்து கொண்டு போராடிச்சிட்டு இருக்கிறார் யாரு, கிதியோன். மீதியானிகள் வந்தாங்கன்னா, மீதியானிகள் வந்து இவங்க கஷ்டப்பட்டு அறுவடை பண்ண எல்லாத்தையும் அப்படியே அபகரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பயந்து பயந்து போராடிச்சிட்டு இருக்கிற அந்த கிதியோன் இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தூதன் மூலமாக எழுப்பி, கிதியோனே பராக்கிரமசாலி என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு, பராக்கிரமசாலி. ஆண்டவர் கூப்பிடுற பேரே எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கும். நம்ம சொல்லுவோம் முட்டா பையன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் சொல்லுவாரு அறிவாளியே, ஞானவானே அப்படின்பார். ஹalleluya. டிஃபரெண்டா இருக்கும். ஏய் நீ கூறுகட்டவே அப்படிம்போம், ஞானவானேன்னு ஆண்டவர் அழைப்பார். ஹalleluya. அவர் கொடுக்கிற பேர் வேற. இன்றைக்கு உலகம் உங்களுக்கு எனக்கு வேற பேர் வேணா கொடுத்துருக்கலாம். எத்தனை பேருக்கு வேற பேர் இருக்கு.
நமக்கு தெரியாம வேற பேர் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, வேற பேர் இருக்கும், ஐடென்டிட்டி வேற பேர். ஆண்டவர் சொல்றா, அதெல்லாம் உன் பேரு, உன் பேரை மாத்த என்னால முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாற்றினார், சாராள் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பேரை என்னுடைய பேரை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். பேரை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். எதுக்காக நான் சொல்ல வந்தேன்? இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்தார், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்தார். இன்றைக்கு பூட்டப்பட்ட பயத்தோட இருக்கிறார். இப்போ அங்க பூட்டப்பட்டது வேற. எதுக்கு? இவங்க வெளியே வந்து வெளியே வந்து என்ன செஞ்சிருவாங்க, இயேசுவை பத்தி சொல்லிடுவாங்கன்னு அப்போஸ்தலர்களை உள்ள போட்டு என்ன செய்றாங்க, பூட்டுகிறத நான் பார்த்தோம். இது பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செய்றாங்க, அவங்க வந்து யாரும் நம்மளை கொலை செய்து விடக் கூடாது என்பதற்காக பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. எப்பப்பெல்லாம் பயந்துகிட்டு பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல வந்துருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறாரு, நீ உன் அறை வீட்டை பூட்டி என்ன செய், உள்ள ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பூட்டிட்டனே ஆண்டவர் எப்படி வருவார்னா, பூட்டினாலும் வருவேன் அப்படிங்கிறார். பூட்டினா தான் வருவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பூட்டினா வீடு பூட்டி இருக்குன்னு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்ற டிஃபரெண்டா பாருங்க, நீ பூட்டினா தான் நான் உள்ள வருவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ பூட்டினாதான் நான் மட்டும்தான் உள்ள வர முடியும். ஹல்லேலூயா. நீ பூட்டலனா எல்லாரும் உள்ள வருவான். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? கதவை பூட்டுனா ஆண்டவர் மட்டும் உள்ள வருவார். கதவை திறந்தா எல்லாம் உள்ள வருவார். ஹல்லேலூயா. அந்த கதவை பூட்டி கொண்டு ஜெபிப்பது அவசியமா இருக்கிறது. நான் மாம்ச பரிணாம சொல்லல, கதவை பூட்டணும்னு சொல்லி அது நல்லது. ஆவிக்குரிய சரீரத்துல சில கதவுகள் என்ன செய்யணும், பூட்டிட்டு தான் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம், கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கண்ணை திறந்தா கண்டதெல்லாம் உள்ள வரும். ஹல்லேலூயா. கண்ணை மூடுனா ஆவியானவர் உள்ள வருவார். ஹல்லேலூயா. பூட்டப்பட்டுகிற வீட்டுக்குள்ளாக வருகிற கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சரீரத்துக்குள்ளாக அவர் வர வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 24 வாசிங்க. 24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. அங்க இல்லாதது யாரு? தோமா. இல்லாதது யாரு? தோமா. இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இல்லாம போனது அவரு, இருக்கிறவரே இயேசு கிறிஸ்து. மறுபடியும் இவர் வந்து அதை நம்பாம நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல இல்லாம போனது யாரு? தோமா. ஆனா இருக்கிறவரை நம்பல. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்கிறோம், அநேக இடங்கள்ல நம்ம தான் இல்லாம போறோம். நம்ம தான் இல்லாம போகிறோம். அவர் அங்கதான் இருக்கிறார். ஆனா நம்ப மாட்டேன் அப்படிங்கிறோம். அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் அங்க இருக்கிறது இல்லை. மீன்ஸ் நம்ம தான் அதுக்கு கீழ்படுகிறது, நம்ம தான் அதை செவி சாய்க்கிறது, நாம தான் அவர் கூட போகிறது, அவர் நம்ம கூட தான் வருகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என் கூட இருக்கிறியா? நான் கேட்கிறேன். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா நம்ம அவர் கூட இருக்கிறோமா? அவர் நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறாரு, நாம் அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்ப தோமா அங்க இல்ல, ஆனா இயேசு அங்க இருந்தார். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம தான் அங்க இல்லாம போயிடும். அவர் கிரியை செய்கிற அந்த தகுதிக்கு நாம தான் அங்க இல்லாம போயிடுறோமே தவிர்த்து அவர் ஒரு நாள் கிரியை செய்யாமல் இருப்பது அல்ல. அவர் அங்கதான் இருப்பார். அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். யோவான் 20:29 ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கண்டதினாலே விசுவாசித்தாய், கண்டதினாலே விசுவாசித்தாய், கண்டதினாலே விசுவாசித்தாய். இப்போ கண்டதினாலே விசுவாசித்தாயின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கண்டதினாலனா நடந்ததுனால, பார்த்ததுனால, தொட்டதுனால, செஞ்சதுனால, பேசுறதுனால என்ன செய்த? விசுவாசி. இது எதுவுமே இல்லை அப்படின்னா விசுவாசிப்பாயா?
எதுவுமே இல்லைன்னா விசுவாசிப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசித்தாய். தொடர்ந்து வாசிங்க. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களை என்னை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதி. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டுடைய வருகை இன்னும் நம்ம என்ன செய்யல, பார்க்கல. அவர் வருவார்னு நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இல்லையா? அவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம தூக்குவார் சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். எது நடந்தாலும் நடக்கலனாலும் அவரையே நான் நம்புவேன்னு சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், பாக்கியவதி. நடந்தா விசுவாசிப்பேன் அப்படிங்கறதல்ல, நடக்கலனாலும் விசுவாசிப்பேன். இல்லையா? எது நடந்தாலும் விசுவாசிப்பேன், எது நடக்கலனாலும் விசுவாசிப்பேன். ஏன்னா என் கூட இயேசு நடக்கிறார். இல்லையா? இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட சொல்லுகிறார், உன் கூட நான் நடக்கிறதுனால எது நடந்தாலும் நீ விசுவாசி, எது நடக்கலனாலும் நீ விசுவாசி. அவிசுவாசியா மாத்திரம் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவிசுவாசியா என்ன செஞ்சாங்க, இருக்கிறாங்க. பிசாசு கொண்டு வருகிற முதல் தாட்டு விசுவாசிங்கிற பேரை மாத்தணுங்க. முதல்ல அடையாளத்தை மாத்துவான், பேரை மாத்துவான். பேரை மாத்திட்டோம்னா அதான் சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க பல நாள் ஆகும், கெட்ட பேர் எடுக்க ஒரு நிமிஷம், ஒரு நாள் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம விசுவாசிகள் விசுவாசிகள் விசுவாசிகள், நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம விசுவாசிகள் பேரை பல நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல பெற்று வச்சிருக்கிறோம். பிசாசு ஒரே நிமிஷத்துல அவனா அப்படின்னு பேர் என்ன செஞ்சுவான், மாத்திட்டு போயிடுவான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, தேவ பிள்ளை அப்படிங்கிற பேர் ஒரு நாள் ஒரு இடத்துலயும் ஒரு மனுஷனிடத்திலும் மாறிவிடக் கூடாது. பிசாசானவன் இந்த பேரை மாத்திரக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். இல்லையா? என்னுடைய பிள்ளை, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பேரை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அங்க வரும்பொழுது தோமா தான் அங்க இல்லையே தவிர அவருக்கு இல்லாம போனதில்லை. அநேக இடங்கள்ல ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது நாம தான் அந்த கிரியை உணர்ந்து கொள்வது இல்லையே தவிர அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா! அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். மறிக்கும்படி போவோம் என்று சொன்ன அந்த தோமாவே என்ன செய்கிறார், சந்தேகப்படுகிறார், சந்தேகப்படுகிறார். இன்றைக்கு சந்தேகம் ஒரு சந்தோஷ கேடு. சந்தேகம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறதோ அது சந்தோஷத்தை என்ன செய்து விடும், கொண்டு போய் விடும். சந்தேகம் கர்த்தரிடத்துல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சந்தேகம் குடும்பத்துல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப சந்தேகம் வரும் பொழுது விசுவாசம் என்ன செய்யப்படும், குறைக்கப்படும், அவிசுவாசமாய் மாறிவிடும். கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நடந்ததுனால நம்புறவன் அல்ல, நடக்காம இருந்தாலும் நம்புறவன். இன்னும் இதை விட, இவ்வளவு நடந்துமா நீ அவரை நம்பிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையில இவ்வளவு நடந்துமா நீ அவரை நம்பிட்டு இருக்கிற, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறது தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுங்க. ஏன்னா நடந்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ளவர், வாசலை திறக்க வல்லமுள்ளவர், வாசலை அடைக்க வல்லமுள்ளவர். என்று சொல்வது, காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் என்ன செய்யும், நிரம்பும், நிரம்பும், நிச்சயமா நிரம்பும். காத்தும் மழையும் அடிச்சாதானங்க நிரம்பும் அல்ல, அப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு உண்டு. இல்லையா? அப்படி வாயில வருகிற வார்த்தையில பிழைப்பு உண்டு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு நீங்கள் நான் பிழைச்சிட்டு இருக்கிறது அப்பத்தினால் அல்ல. எத்தனை பேருக்கு புரியும்? பிரியாணினால் அல்ல, சோறுனால் அல்ல, தண்ணினால் அல்ல. இதெல்லாம் எது பழிச்சிட்டு இருக்குன்னா சரீரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஆவிய ஆத்துமாவை எதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையினால வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இல்லையா? கிருபை இல்லாம ஒன்றும் ஆகாது. கடைசி நாட்களிலே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்ம உணர்த்துகிறார். அப்ப ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது பிசாசானவன்
ஒரு மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வான்? கொண்டு வருவான். மாத்திரமல்ல, அவிசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். இந்த மறுதளிக்கிறது, அவிசுவாசமா இருக்கிறது, இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரான காரியம். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் மறுதளிக்கிறதும் அவிசுவாசமா இருக்கிறது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வேறு சகோதரி, அவங்க ஒரு இறந்த வீட்டுல போய் போகும் பொழுது அவங்க அழுகை எப்படி இருக்குதுன்னா, அவங்க மார்ல அடிச்சுட்டு, இனிமே இயேசுவே நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற மாட்டேன், என் பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி மார்ல அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய பிள்ளையினுடைய மரணம் அவருக்கு ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து இயேசு விட்டு என்ன செய்து பிரித்து விட்டது. வாயில வர ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் முன்னாடி, மனுஷன் முன்பாக நீ அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பிதாவின் முன்பாக என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். கனமனு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எந்த கனத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எல்லாம் அவர் தந்தது, எல்லாம் அவர் நடத்துகிறார். அவர் இம்மட்டும் காத்தவர், இனிமேல் என்ன செய்வார்? காப்பார். நம்முடைய வாழ்க்கையில மறுதளிக்கிற சூழ்நிலைகளும், சந்தேகப்படுகிற சூழ்நிலைகளும், பின்மாற்றப்படுகிற சூழ்நிலைகளும் வரலாம், வரும். ஆனால் அதுல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. இன்றைக்கு நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம், அதுல நிச்சயித்துக் கொண்டிருக்கிறோம், அதுல நிலைச்சிருக்கும் பொழுதுதான் தான் சொல்ற முடிவு வரியந்தான் நிலைத்திருப்பவனே நிச்சயமானா ரட்சிக்கப்படுவான். மாத்திரமல்ல, முடிவு வரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அவர் சிலுவையின் மரண வரியந்தம் நம்மளை என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? தாழ்த்தினார். இன்னைக்கு நாம் முடிவு வரியந்தம் இருக்கோம். இன்னைக்கு மாத்திரமல்ல, சபைக்குள்ள இருக்கிறதுல மாத்திரமல்ல, வெளியில மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையும் முடிவு வரியந்தம் நாம் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது, விசுவாசங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து படிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக நாம் ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் முதல் ஸ்டெப் வைக்கும் பொழுது என்னென்னலாம் வரும்? மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்? வரும். மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். மாத்திரமல்ல, அவிசுவாசம் அடைகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்? வரும். இது ரெண்டுலையும் நம்ம தப்புனாதான் நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட விதையாய் நாம் வளர முடியும். அல்லேலூயா. இது ரெண்டுலையும் தப்பணும்னு ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தின் நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு பின்மாற்றத்தை அறிவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தின் நிமித்தம். அல்லேலூயா. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓடி போயிடறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, அவர் நடத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தை இருக்குதுன்னா, சின்ன குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. முதல்ல கொஞ்சம் வளரும் போது கொஞ்சம் இட்லியை பணிஞ்சு ஊற்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளரும் போது சாதத்துல பருப்பை கலந்து ஊற்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளரும் போது சோறு கொடுப்பாங்க. அப்போ அப்படியே வளர 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 மாறிட்டே தான் போகும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். கத்திர விசுவாசன ஆண்டவர் நடத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாம் சத்தியம். ஆனால் அதுக்கு அடுத்த காரியம் அறிகிறது. சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்ள பலனை கொடுக்கிறவர் சொல்லுகிறார், நீ அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அறிந்து கொள்ளலனா புரிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ளலனா என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். எதற்காக? இது மனுஷன் பேசுறானா? பிசாசு என்ன பேச தெரியுமா? நீ தேவனுடைய குமாரன், மெய்யாய் தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பேசுது. பிசாசு யாரை துதிக்குது? யாரை உயர்த்துது? இயேசு கிறிஸ்துவை உயர்த்துது. அங்கிருந்து கத்திக்கிட்டு உயர்த்திட்டு வந்து சொல்ற அப்பால போசாத ஓடு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே உயர்த்துது அப்படின்னா அது எல்லாம் கர்த்தருடைய பிள்ளையாயிராது. ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் யாருது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிகிறவராக இருக்க வேண்டும். அந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பா. நாம எல்லாம் இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்க விரும்புறீங்களோ இல்லையா? அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், நீ விரும்புறது இந்த வருஷத்துல நடக்காது, நான் விரும்புறது நடக்கணும் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற ஒவ்வொரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜுக்கு நான் புரியுது உங்களுக்கு. 1வது முடிச்சு 2வது போகணும், 2வது முடிச்சு 3வது போகணும், 3வது முடிச்சு 4வது போகணும்.
அடுத்த வகுப்புக்கு போகணும் இல்லையா? அதே வகுப்புல உட்கார்ந்து அதுக்கு பேர் என்ன? யார் அதே வகுப்புல உட்காருவா? ஃபெயிலானவங்க அதே வகுப்புல உட்காருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாளும் தோக்க விட மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்த வகுப்புக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக தான் இந்த உபதேசங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டுடைய காரியங்கள்ல நடந்து செல்வதற்கு உண்டான ஒரு பெரிய மிகப்பெரிய தேவ வார்த்தை. அவிசுவாசமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருக்கிற சூழ்நிலைகள் ஆனா யாருக்கு வரும்? ரோட்ல போறாருக்கு வராது, விசுவாசிக்கிறவர்களுக்கு வரும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்கிற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? பேதுரு சொல்றாரு, ஒரு கால் நான் என்ன செய்ய மாட்டேன், எல்லாரும் செஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம் எல்லாருக்கும். ஆனா அது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பிசாசான நிச்சயமா உண்டு பண்ணுவான். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். ஆனா வருகிறதை மேற்கொள்ள அவர் பலனை என்ன செய்வார்? அவிசுவாசமா இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்? வரும். அவிசுவாசமா இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவரே அந்த இரண்டாவது ஆண்டவரா இல்லையா அப்படின்னு என்ன செய்வோம்? அவிசுவாசமா இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். கடல் மேல வர்றாரு, ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதுவரை அந்த மாதிரி அவங்க பார்த்தது இல்லை. அல்லேலூயா. அவங்க பார்த்த விதம் வேறு. இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கிரியை செய்யும் பொழுது சரீர பிரகாரமாய் பார்த்த அநேக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது நம்மை பார்க்கிற விதம் வேறு விதமாய் இருக்கும். ஏன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையில் சரீர பிரகாரமா நம்மளை பார்த்திருக்கலாம். ஆவியானவர் இடைப்படும் பொழுது ஆவிக்குரியவர்களாய் நம்மை பார்க்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும்னு? அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும். ஜீவாத்மாவான வேதம் சொல்கிறது. அவருடைய ஆவியை என்ன செய்கிறார்? நாசின் சுவாசம் நாசில் என்ன செய்கிறார்? ஊதுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது கிரியை செய்வார்? கிரியை செய்கிறது ஒன்று உண்டு. அதற்கு நாம் சில விளக்கிரயங்கள் கொடுக்க வேண்டும். விளக்கிரயங்கள் கொடுக்கும் பொழுது போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நெருக்கம், நிந்தனையான வார்த்தைகள் நெருக்கம், உலக பிரகாரமான சூழ்நிலைகள் நெருக்கம். நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரெண்டு காரியம் புரிந்து கொள்ளணும். இது எல்லாருக்கும் அல்ல, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்த யோபுவை குறித்து வேதத்துல நாம் பார்க்கிறோம். பிசாசே போய் என்ன செய்யறான்? பெர்மிஷன் கேட்கிறான். பாருங்க, ஒருவேளை நான் இப்படியா சிந்திச்சு பார்த்தேன், உங்களை குறிச்சு என்ன குறிச்சு பெர்மிஷன் கேட்கிற லெவல்ல நம்ம இருக்கோமா? யாரு பெர்மிஷன்? பிசாசானவன் போய் பெர்மிஷன் கேட்கிறோம். நம்ம மட்டும் போய் அப்படி தொட்டுக்கிறனே, கொஞ்சம் உங்களை மட்டும் போய் கொஞ்சம் கிரியை செஞ்சுக்கிறனே அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீ என்ன முடியும்? அல்லேலூயா. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டாதான் முடியும். அல்லேலூயா. இது எப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையில முடியும்? தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையில முடியும். தேவனுக்கு பயமில்லாதவருடைய வாழ்க்கையில பெர்மிஷன் தேவையில்லை. அவனுக்கு வித்தவுட் பெர்மிஷன் தான். அல்லேலூயா. இறங்கி விளையாடுறா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு அவன் பெர்மிஷன் கேட்கிற லெவலுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டு சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நான் உன்னோடு என்ன செய்கிறேன்? பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொருவரும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நான் வாழ்றதே அவருக்காக தாங்க, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறதுனால ஆண்டவர் ஆலோசனை இந்த வார்த்தையை கொடுக்கிறார். மறுதளிக்கிற சூழ்நிலை வரும், மறைக்கிற சூழ்நிலைகள் வரும். என்னங்க பயமுறுத்துற மாதிரி பிரச்சனை பண்றீங்க? மறுதளிக்கிற சூழ்நிலை வரும், மறைக்கிற சூழ்நிலை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். இங்க வந்தோம்னா உன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றதை நாங்க கேட்டிருக்கோம். பிரச்சனை வரும்னு சொல்றது எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லலாம். எது வந்தாலும் அவரும் கூட வரைகிறார். அல்லேலூயா.
அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் என்ன செய்கிறாரா? கூட இருக்கிறார். அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படிப்பட்டதாய் நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். நன்மைக்கு ஏதுவாய் தான் நிச்சயமாய் என்ன செய்வார்? நடத்துவார். அது முடிவிலே விளக்கும். அதை நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். வேலை செய்கிற இடங்கள்ல, போகிற வாகனத்திலையும் சரி, படிக்கிற பள்ளியிலும் சரி, ஜனங்களையும் சரி, கிராமத்திலையும் சரி, சபையிலும் சரி, இடத்துல பேசும்போது சரி, எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப என்ன செய்யணும்? கவனமாய் கர்த்தரை பக்கத்துல வச்சு என்ன செய்யணும்? பேசணும், செய்யணும். இப்போ ஒரு பிள்ளை தப்பு பண்ணுதுன்னா அவங்க அம்மா அப்பா பக்கத்துல இருந்தா பண்ணுமா? பண்ணாது. இப்ப ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, பண்ணுவோமா? பண்ண முடியாது. பேசுவோமா? பேச முடியாது. போலீஸ்காரர் பக்கத்துல நிக்கிறாங்கன்னா 2 பேரும் சட்டை போடுவானா? ஹெல்மெட் இல்லாம போனாலே அந்த போலீஸ்காரரை பார்த்தா என்ன செஞ்சுக்குவான்? அவனுக்கு ஹெல்மெட்டை மாட்டிடுறது, பிடிச்சிருவான் அப்படின்னு. அப்ப அவருக்கு கண்டிப்பா ஒரு பயம் வருது. அவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாரு. அங்க இருக்கிறவரை பார்த்து ஹெல்மெட் தூக்கி தலையில போடுற அளவுக்கு பயப்படுகிறதுனா, இங்க இருக்கிறவரை பார்த்து பயப்படாதது ஏன்? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். பயப்படுறதுனால அநேக காரியங்கள் நடக்கும், அநேக காரியங்கள் விடுகிற சூழ்நிலையா இருக்கும். ஆனா ஞானம் உனக்குள்ளாக வந்துருச்சுன்னா, ஆண்டு சொல்கிறார், ஒருவனை எதிர்பேசக்கூடாத ஞானத்தை நான் உனக்கு தருவேன் ஆண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் பேசிக்கிற முடியாதுங்க. அப்படி சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். இவங்கெல்லாம் வாய் கொடுத்து பேச முடியாது. இது ஆண்டவர் ஒருவனை எதிர்பேச முடியாத ஞானத்தை என்ன செய்வாரா? கொடுப்பார். ஆண்டவருடைய நாமம்